So good evening all. Sharmita, good evening. Mitra, Chalasami, good evening. Talaivani, good evening. So welcome to the ODI Oil Initiative, test number 53, chapter The Guptas, dated 30th May 2026. So first question of the day, who founded the Gupta dynasty? A. Chandragupta 1, B. Sri Gupta, C. Samudragupta, D. Chandragupta 2. குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? ஏ முதலாம் சந்திரகுப்தர், பி ஸ்ரீகுப்தர், பி சி குப்தர், சி சமுத்திரகுப்தர், டி இரண்டாம் சந்திரகுப்தர். Question number 2, who is known as the Napoleon of India? A. Chandragupta 1, B. Harsha, C. Samudragupta, D. Ashoka. இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ முதலாம் சந்திரகுப்தர், பி ஹர்ஷர், சி சமுத்திரகுப்தர், டி அசோகர். Question number 3, which ruler issued the famous Allahabad pillar inscription? A. Samudragupta, B. Chandragupta 2, C. Kumaragupta, D. Skandagupta. புகழ்பெற்ற அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்ட மன்னர் யார்? ஏ சமுத்திரகுப்தர், பி இரண்டாம் சந்திரகுப்தர், சி குமாரகுப்தர், டி ஸ்கந்தகுப்தர். Question number 4, Chandragupta 2 was also known as A. Vikramaditya, B. Devapala, C. Harshavardhana, D. Pushyamitra. இரண்டாம் சந்திரகுப்தர் வேறு எந்த பெயரால் அழைக்கப்பட்டார்? ஏ விக்ரமாதித்யன், பி தேவபாலன், சி ஹர்ஷவர்தனர், டி புஷ்யமித்ரர். Question number 5, which Chinese traveler visited India during the reign of Chandragupta II? A. Huansang, B. Fahen, C. Ising, D. Marco Polo. இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்த சீன பயணி யார்? ஏ யுவான்ஸ்வாங், பி ஃபாஹென், சி ஐன்சிங், டி மார்க்கோ போலோ. Question number 6, the Gupta age is known as the A. Age of expansion, B. The golden age of India, C. Iron age, D. Dark age. குப்தர் காலம் எவ்வாறு அறியப்படுகிறது? ஏ விரிவாக்க காலம், பி இந்தியாவின் பொற்காலம், சி இரும்பு காலம், டி இருண்ட காலம். Question number 7, who composed the Allahabad Prashasti? A. Kalidasa, B. Harisena, C. Banabhatta, D. விஷாகதட்டா. அலகாபாத் பிரசித்தியை இயற்றியவர் யார்? ஏ காளிதாசர், பி ஹரிசேனர், சி பானபட்டர், டி விஷாகதத்தர். Question number 8, which Gupta ruler performed the Ashwamedha sacrifice? A. Chandragupta 1, B. Samudragupta, C. Kumaragupta, D. Skandagupta. அஸ்வமேத யாகத்தை நடத்திய குப்த மன்னர் யார்? ஏ முதலாம் சந்திரகுப்தர், பி சமுத்திரகுப்தர், டி குமாரகுப்தர், டி ஸ்கந்தகுப்தர். Question number 9, which university flourished during the Gupta period? A. Vikramashila, B. Taxila, C. Nalanda, D. Vallabi. குப்தர் காலத்தில் சிறந்து விளங்கிய பல்கலைக்கழகம் எது? ஏ விக்ரமஷீலா, பி தக்ஷசீலம், சி நலந்தா, டி வல்லவி. Question number 10, who wrote the Sanskrit play அபிஞான சகுந்தலம்? ஏ காளிதாசா, பி ஹரிசேனா, சி ஆரியபட்டா, டி வரஹமிஹிரா. அபிஞான சகுந்தலம் என்ற சமஸ்கிருத நாடகத்தை எழுதியவர் யார்? ஏ காளிதாசர், பி ஹரிசேனர், சி ஆரியபட்டர், டி வராகமிகிரர். Question number 11, Aryabhatta was famous in the field of A. Medicine, B. Astronomy and Mathematics, C. Literature, D. Architecture. ஆரியபட்டர் புகழ் பெற்றிருந்த துறை எது? ஏ மருத்துவம், பி வானியல் மற்றும் கணிதம், சி இலக்கியம், டி கட்டிடக்கலை. Question number 12, which Gupta ruler founded Nalanda University? A. Chandragupta 2, B. Samudragupta, C. Kumaragupta 1, D. Skandagupta. நலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவிய குப்த மன்னர் யார்? ஏ இரண்டாம் சந்திரகுப்தர், பி சமுத்திரகுப்தர், சி ஒன்றாம் குமாரகுப்தர், டி ஸ்கந்தகுப்தர். Question number 13, who defeated the Huns and protected the Gupta empire? A. Samudragupta, B. Chandragupta 2, C. Kumaragupta, D. Skandagupta. பூனர்களை தோற்கடித்து குப்த பேரரசை காத்தவர் யார்? ஏ சந்திரகுப்தர், பி இரண்டாம் சந்திரகுப்தர், சி குமாரகுப்தர், டி ஸ்கந்தகுப்தர்.
Question number 14. Which language flourished during the Gupta age? குப்தர் காலத்தில் செழித்து வளர்ந்த மொழி எது? ஏ தமிழ், பி பாலி, சி சான்ஸ்கிரிட், டி பிராகிருத். Question number 15. Which metal was widely used for Gupta coins? A copper, B silver, C iron, D gold. குப்தர் கால நாணயங்களில் பரவலாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஏ செம்பு, பி வெள்ளி, சி இரும்பு, டி தங்கம். Question number 16. Who wrote the book Aryabhatya? A Kalidasa, B Aryabhatta, C Varahamihira, D Banabhatta. ஆரியபட்டியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஏ காளிதாசர், பி ஆரியபட்டர், சி வராகமிகிரர், டி பானபட்டர். Question number 17. Which Gupta ruler expanded the empire through military conquest? A Srigupta, B Chandragupta I, C Samudragupta, D Kumaragupta. இராணுவ வெற்றிகளின் மூலம் பேரரசை விரிவுபடுத்திய குப்த மன்னர் யார்? ஏ ஸ்ரீகுப்தர், பி முதலாம் சந்திரகுப்தர், சி சமுத்திரகுப்தர், டி குமாரகுப்தர். Question number 18. Which deity was prominently worshipped by the Gupta rulers? A Vishnu, B Buddha, C Mahavira, D Indra. குப்த மன்னர்களால் முக்கியமாக வழிபடப்பட்ட தெய்வம் எது? ஏ விஷ்ணு, பி புத்தர், சி மகாவீரர், டி இந்திரன். Question number 19. Fahin described India as a land of poverty, B a prosperous and peaceful land, C a war-torn region, D a desert region. Fahin இந்தியாவை எவ்வாறு விவரித்தார்? ஏ வறுமையான நாடு, பி வளமான மற்றும் அமைதியான நாடு, சி போரால் பாதிக்கப்பட்ட பகுதி, டி பாலைவன பகுதி. Question number 20. Which period is considered the golden age of ancient Indian culture? A Mauryan period, B Gupta period, C Delhi Sultanate, D Mughal period. பண்டைய இந்திய பண்பாட்டின் பொற்காலமாக கருதப்படும் காலம் எது? ஏ மௌரியர் காலம், பி குப்தர் காலம், சி டெல்லி சுல்தானகம், டி முகலாயர் காலம். Question number 21. Assertion. The Gupta period is known as the golden age of India. Reason. Remarkable progress was made in literature, science, art and education during this period. Option A, both assertion and reason are true, and reason is the correct explanation of assertion. Option B, both assertion and reason are true, but reason is not the correct explanation of assertion. Option C, assertion is true, but reason is false. Option D, assertion is false, but reason is true. So, தமிழில் கூற்று. குப்தர் காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம், இந்த காலகட்டத்தில் இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் கல்வி ஆகிய துறைகளில் சிறப்பான வளர்ச்சி காணப்பட்டது. ஆப்ஷன் ஏ மற்றும் பி கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் பி, கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி, கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் டி, கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. Question number 22. Assertion. Samudragupta is called the Napoleon of India. Reason. He expanded the Gupta Empire through numerous military campaigns. Option A, assertion is true but reason is false. Option B, both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. Option C, both assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. Option D, assertion is false but reason is true. தமிழில் சந்திரகுப்தர் இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார். காரணம், பல இராணுவ படையெடுப்புகளின் மூலம் அவர் குப்த பேரரசை விரிவுபடுத்தினார். ஆப்ஷன் ஏ, கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் பி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் சி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் டி, கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. Question number 23. Assertion. The Allahabad pillar inscription is an important source for the history of Samudragupta. Reason. It records the achievements and conquests of Samudragupta. Option A, both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. Option B, assertion is true but reason is false. Option C, assertion is false but reason is true. Option D, both assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. தமிழில் கூற்று. அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் வரலாற்றிற்கான முக்கிய ஆதாரமாகும். காரணம்,
இது சமுத்திரகுப்தரின் சாதனைகளை மற்றும் வெற்றிகளை பதிவு செய்கிறது. ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் பி கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் சி கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. Question number 24. Assertion. Chandragupta II was known as Vikramaditya. Reason, he defeated the Sakas and strengthened the Guptan empire. Option A, both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. Option B, both assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. Option C, assertion is true but reason is false. Option D, assertion is false but reason is true. தமிழில் கூற்று. இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்தன் என்று அழைக்கப்பட்டார். காரணம், அவர் சாக்கியர்களை தோற்கடித்து குப்த பேரரசை வலுப்படுத்தினார். ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. Question number 25. Assertion. Fahin visited India during the reign of Chandragupta II. Reason, he came to India to study Buddhist texts and holy places. Option A, both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. Option B, assertion is false but reason is true. Option C, both assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. Option D, assertion is true but reason is false. தமிழில் கூற்று. ஃபாஹின் இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்தார். காரணம், புத்த சமய நூல்கள் மற்றும் புனித இடங்களை பற்றி அறிய அவர் இந்தியா வந்தார். ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் பி கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் டி கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. Question number 26. Assertion. Nalanda emerged as a famous center of learning during the Gupta period. Reason, Kumaragupta I is credited with the founding Nalanda University. Option A, both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. Option B, both assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. Option C, assertion is true but reason is false. Option D, assertion is false but reason is true. கூற்று. குப்தர் காலத்தில் நலந்தா புகழ்பெற்ற கல்வி மையமாக உருவானது. காரணம், நாலந்தா பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் முதலாம் குமாரகுப்தர் என கருதப்படுகிறார். ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் டி கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. Question number 27. Assertion. Aryabhatta made significant contributions to mathematics and astronomy. Reason, he explained the concept of Earth's rotation. Option A, both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. Option B, assertion is true but reason is false. Option C, assertion is false but reason is true. Option D, both assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. கூற்று. ஆரியபட்டர் கணிதம் மற்றும் வானியலுக்கு முக்கிய பங்களிப்புகளை வழங்கினார். காரணம், பூமியின் சுழற்சி பற்றிய கருத்தை அவர் விளக்கினார். ஆப்ஷன் ஏ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் பி கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் சி கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. ஆப்ஷன் டி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. Question number 28. Assertion. The Gupta rulers issued a large number of gold coins. Reason, the Gupta empire enjoyed economic prosperity through trade and agriculture. Option A, assertion is true but reason is false. Option B, both assertion and reason are true and reason is the correct explanation of assertion. Option C, both assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. Option D, assertion is false but reason is true. தமிழில் கூற்று. குப்த மன்னர்கள் அதிக அளவில் தங்க நாணயங்களை வெளியிட்டனர். காரணம், வர்த்தகம் மற்றும் வேளாண்மையின் மூலம் குப்த பேரரசு பொருளாதார வளம் பெற்றிருந்தது. ஆப்ஷன் ஏ கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் பி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் சி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் டி கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. Question number 29. Assertion.
Skandagupta successfully resisted the Han invasions. Reason: the Han invasions posed a serious threat to Gupta Empire. Option A: both assertion and reason are true, and reason is the correct explanation of assertion. Option B: both assertion and reason are true, but reason is not the correct explanation of assertion. Option C: assertion is true, but reason is false. Option D: assertion is false, but reason is true. கூற்று ஸ்கந்தகுப்தர் ஹூணர்களின் படையெடுப்புகளை வெற்றிகரமாக எதிர்த்தார். காரணம்: ஹூணர்களின் படையெடுப்புகள் குப்த பேரரசுகளுக்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருந்தன. ஆப்ஷன் ஏ: கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் பி: கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் சி: கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் டி: கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. ஸோ லாஸ்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின். Assertion. Question number 30. Assertion: Sanskrit literature flourished during the Gupta age. A reason: great scholars like Kalidasa lived during this period. Option A: both assertion and reason are true, and reason is the correct explanation of assertion. Option B: assertion is true, but reason is false. Option C: both assertion and reason are true, but reason is not the correct explanation of assertion. Option D: assertion is false, but reason is true. தமிழில் கூற்று. குப்தர் காலத்தில் சமஸ்கிருத இலக்கியம் செழித்து வளர்ந்தது. காரணம்: காளிதாசர் போன்ற சிறந்த அறிஞர்கள் இக்காலத்தில் வாழ்ந்தனர். ஆப்ஷன் ஏ: கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றை விளக்குகிறது. ஆப்ஷன் பி: கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. ஆப்ஷன் சி: கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஆப்ஷன் டி: கூற்று தவறு ஆனால் காரணம் சரி. Question number 31. Match the following. So SAS Academy-யான strategic time out. Match the following. So quick answer பண்ணுங்க. Question number 32. Question number 33. ஸோ இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் பிச்சு போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. Question number 34. Question number 35. Question number 36.
Question number 37. Question number 38. Question number 39. 39th question. So last match the following of the day. 40th question. So question number 41. Arrange the following Gupta rulers in chronological order. 1. Chandragupta 1. 2. Samudragupta. 3. Chandragupta 2. 4. Kumaragupta. A. 2134. B. 1234. C. 1324. D. 4321. பின்வரும் குப்த மன்னர்களை கால வரிசைப்படி அமைக்கவும். 1. முதலாம் சந்திரகுப்தர். 2. சமுத்திரகுப்தர். 3. இரண்டாம் சந்திரகுப்தர். 4. முதலாம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் ஏ 2134 ஆர் 2134. ஆப்ஷன் பி 1234. ஆப்ஷன் சி 1324. ஆப்ஷன் டி 4321. Question number 42. Arrange the following events in chronological order. 1. Foundation of Gupta dynasty. 2. Reign of Samudragupta. 3. Visit of Fahen. 4. Invasion of Huns. Option A 1234. Option B 2134. Option C 4321. Option D 1324. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைக்கவும். 1. குப்த வம்சத்தின் தோற்றம். 2. சமுத்திரகுப்தரின் ஆட்சி. 2. ஃபாஹினின் இந்திய பயணம். 4. ஹூணர்களின் படையெடுப்பு. ஆப்ஷன் ஏ 1 2 3 4. ஆப்ஷன் பி 2 1 3 4. ஆப்ஷன் சி 4 3 2 1. ஆப்ஷன் டி 1 3 2 4. Question number 43. Arrange the following personalities in chronological order. 1. Chandragupta 1. 2. Samudragupta. 3. Chandragupta 2. 4. Skandagupta. Option A 4321. Option B 2134. Option C 1234. Option D 1324. பின்வரும் ஆளுமைகளை கால வரிசைப்படி அமைக்கவும். 1. முதலாம் சந்திரகுப்தர். 2. சமுத்திரகுப்தர். 3. இரண்டாம் சந்திரகுப்தர். 4. ஸ்கந்தகுப்தர். ஆப்ஷன் ஏ 4 3 3 2 1. ஆப்ஷன் பி 2 1 3 4. ஆப்ஷன் சி 1 2 3 4. ஆப்ஷன் டி 1 3 2 4. Question number 44. Arrange the following in chronological order. 1. Chandragupta 1. 2. Samudragupta's conquest. 3. Chandragupta 2 defeats Sakas. 4. Kumaragupta established Nalanda. Option A 1234. Option B 2134. Option C 1324. Option D 4321. பின்வருவனவற்றை கால வரிசைப்படி அமைக்கவும்.
1 முதலாம் சந்திரகுப்தர், 2 சமுத்திரகுப்தரின் வெற்றிகள், 3 இரண்டாம் சந்திரகுப்தர் சாகர்களை வென்றது, 4 குமாரகுப்தர் நலந்தாவை நிறுவியது. ஆப்ஷன் ஏ 1 2 3 4, ஆப்ஷன் பி 2 1 3 4, ஆப்ஷன் சி 1 3 2 4, ஆப்ஷன் டி 4 3 2 1. Question number 45. Arrange the following scholars in chronological order of their prominence during the Gupta's age. 1 Kalidasa, 2 Aryabhatta, 3 Varahamihira, 4 Fahin. Option A 4123, option B 1423, option C 2143, option D 3214. குப்தர் காலத்தில் புகழ்பெற்ற அறிஞர்களை காலவரிசைப்படி அமைக்கவும். 1 காளிதாசர், 2 ஆரியபட்டர், 3 வராகமிகிரர், 4 ஃபாஹேன். ஆப்ஷன் ஏ 4 1 2 3, ஆப்ஷன் பி 1 4 2 3, ஆப்ஷன் சி 2 1 4 3, ஆப்ஷன் டி 3 2 1 4. Question number 46. Arrange the following Gupta rulers in chronological order. 1 Sri Gupta, 2 Chandragupta 1, 3 Samudragupta, 4 Chandragupta 2. Option A 2134, option B 1234, option C 1324, option D 4321. பின்வரும் குப்த மன்னர்களை கால வரிசைப்படி அமைக்கவும். 1 ஸ்ரீகுப்தர், 2 முதலாம் சந்திரகுப்தர், 3 சமுத்திரகுப்தர், 4 இரண்டாம் சந்திரகுப்தர். ஆப்ஷன் ஏ 2 1 3 4, ஆப்ஷன் பி 1 2 3 4, ஆப்ஷன் சி 1 3 2 4, ஆப்ஷன் டி 4 3 2 1. Question number 47. Arrange the following events in chronological order. 1 Samudragupta's Ashwamedha sacrifice, 2 Chandragupta II's reign, 3 Fahin's visit, 4 Skandagupta defeats Huns. Option A 1234, option B 2134, option C 4321, ஆப்ஷன் டி 1324. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைக்கவும். 1 சமுத்திரகுப்தரின் அஸ்வமேத யாகம், 2 இரண்டாம் சந்திரகுப்தரின் ஆட்சி, 3 ஃபாஹேனின் வருகை, 4 ஸ்கந்தகுப்தர் ஹூனர்களை வென்றது. ஆப்ஷன் ஏ 1 2 3 4, ஆப்ஷன் பி 2 1 3 4, ஆப்ஷன் சி 4 3 2 1, ஆப்ஷன் டி 1 3 2 4. Question number 48. Arrange the following in chronological order. 1 Rise of Gupta Empire, 2 Expansion under Samudragupta, 3 Golden Age under Chandragupta 2, 3 Hun invasions. Option E 4321, option B 2134, option C 1234, option D 1324. பின்வருவனவற்றை கால வரிசைப்படி அமைக்கவும். 1 குப்த பேரரசின் எழுச்சி, 2 சமுத்திரகுப்தரின் விரிவாக்கம், 3 இரண்டாம் சந்திரகுப்தரின் பொற்காலம், 4 ஹூனர்களின் படையெடுப்பு. ஆப்ஷன் ஏ 4321, ஆப்ஷன் பி 2134, ஆப்ஷன் சி 1234, ஆப்ஷன் டி 1324. Question number 49. Arrange the following rulers in chronological order. 1 Samudragupta, 2 Chandragupta 2, 3 Kumaragupta 1, 4 Skandagupta. Option A 1234, option B 2134, option C 1324, option D 4321. பின்வரும் மன்னர்களை கால வரிசைப்படி அமைக்கவும். 1 சந்திரகுப்தர், 2 இரண்டாம் சந்திரகுப்தர், 3 முதலாம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர், 4 ஸ்கந்தகுப்தர். ஆப்ஷன் ஏ 1 2 3 4, ஆப்ஷன் பி 2 1 3 4, ஆப்ஷன் சி 1 3 2 4, ஆப்ஷன் டி 4 3 2 1. So last question of the day, question number 50. Arrange the following developments in chronological order. 1 establishment of Gupta rule, 2 military expansion under Samudragupta, 3 cultural zenith under Chandragupta 2, 4 resistance to Hun invasions. Option A 1234, option B 1324, option C 2134, option D 4321. பின்வரும் வளர்ச்சிகளை கால வரிசைப்படி அமைக்கவும். 1 குப்த ஆட்சியின் தோற்றம், 2 சமுத்திரகுப்தரின் இராணுவ விரிவாக்கம், 3 இரண்டாம் சந்திரகுப்தரின் பண்பாட்டு உச்சம், 4 ஹூனர் படையெடுப்புகளுக்கு எதிர்ப்பு. ஆப்ஷன் ஏ 1 2 3 4, ஆப்ஷன் பி 1 3 2 4, ஆப்ஷன் சி 2 1 3 4, ஆப்ஷன் டி 4 3 2 1.
ஸோ 50 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிப்பீங்க. ஆன்சர் கீ பார்த்தலாம். ஸோ 50 கொஷின்ஸும் கரெக்ட் பண்ணியிருப்பீங்க. So stay consistent, study hard, stay hydrated and motivated. Thank you all. See you on next slide. Good night.